வணக்கம். தமிழோசை ஆன் ஏர் ஸ்டோரி ஜட்ஜ் எபிசோட் 10. ஒரு வாரம் பிரேக். லிட் ஃபெஸ்ட்டுக்கு போயிருந்த பாலா வந்திருக்காரு. வணக்கம் பாலா. வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலா. இப்போ இந்த வாரம் இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த கான்வர்சேஷன் ஓரளவுக்கு க்ளோசிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. அரவிந்தன் அவர்களுடைய திடீர் மறைவு, அது சார்ந்து நிறைய அஞ்சலி குறிப்புகள், அதை படிக்கும்போது தான் நானுமே அரவிந்தன் அவர்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி தி ஹிந்து பற்றி எழுதும்போது அரவிந்தன் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். தென் இந்த அவருடைய அஞ்சலி குறிப்புக்காக நிறைய பேர் எழுதும்போது அவருடைய இடையறாத அந்த பணி, பத்திரிகையின் மேலே இருந்த ஆர்வம், புதுசாக செய்ய வேண்டிய தேவைகள், இலக்கியத்துக்கு அவருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய படித்தேன். அதில் ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு அஞ்சலி குறிப்பு, அந்த அஞ்சலி குறிப்பை சுற்றி எழுந்த சர்ச்சைகள், இப்படி தான் எழுதணுமா, ஏன் இந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னு, அப்புறம் அதற்கு விளக்கம் சொல்கிற மாதிரி அஞ்சலி குறிப்புங்கிறது எப்படி இருக்கணும், இதெல்லாம் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சரவண கார்த்திகேயன் ஒரு விளக்கம் கொடுத்த, அப்படி எழுதுறதுனால தப்பு இல்லை அப்படின்னாரு. அரவிந்தனுடனான உங்களுடைய தொடர்பு குறித்து நீங்கள் சொல்லுங்க பாலா. நான் ரொம்ப கம்மியாக தான் அவரோட தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன். அவர் நாங்க இப்போ நடத்துற டாக் ஜட்ஜ் குருல கூட அவர் ஆர்வமா இணைந்து அதுலயும் அவர் பங்கு பெற்றிருந்தார். ஸோ அந்த மாதிரி அவர் எப்போ இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அதுல கை கொடுக்கறதுல நிச்சயமா அவர் ரொம்ப காலமாவே துணை நின்றிருக்கார். அதை விட முக்கியமா பல்வேறு விஷயங்கள் எனக்கு காலச்சுவடுலேருந்து சொல்வனத்துக்காக தேவையா இருக்கும். எனக்குன்னு இல்லை, சுந்தர ராமசாமியோட கட்டுரைகளா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், காலச்சுவடு நூல்கள் பற்றின விவரங்களா இருக்கட்டும், அதெல்லாம் எப்பெல்லாம் கேட்கறேனோ அதெல்லாம் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள அவர் உடனடியா கொடுத்துருவேன். அண்ட் ரொம்ப பாயிண்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனலிசம் தெரியும். அதாவது இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இவ்வளவு தூரம் ப்ரொஃபஷனலா இருக்க முடியாதுங்கிறது ஒரு எண்ணம். அவர் அந்த பத்திரிகை துறையில இவ்வளோ நெடுங்காலம் வேலை செய்ததாலோ, இந்தியா டுடே போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஆசிரியராக இருந்ததாலோ எப்பவுமே ஒரு கண்ணியம், சொன்ன பேச்ச எஸ் ஆர் நோ அப்படிங்கிற, இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறேன், இல்ல இது கொடுக்க முடியாது, பண்ண முடியாது, இந்த உதவி செய்ய முடியாதுன்னா நம்ம இன்னொருத்தரை கேட்டுட்டு போயிட்டே இருக்க போறோம். ஸோ அந்த மாதிரி தெளிவா சொல்லக்கூடியவர். அதே சமயம் நம்ம கிட்டேயும் அதே விஷயத்த ரொம்ப நேரடியா எதிர்பார்க்கிறவர். இந்த அஞ்சலி குறிப்பை பத்தி நீங்க சொன்ன போது எனக்கு நம்ம கேன்சந்தில் எழுதின ஒரு குறிப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவையா இருந்தது. எல்லாரோட இலக்கியவாதிகளோட ஆசையும் இறந்த பிறகு ஜெயமோகன் நம்மளுக்கு அஞ்சலி குறிப்பு எழுதக்கூடாது அப்படின்னு கிண்டலா சொல்லியிருந்தேன். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பலா, ஒருவர் இறந்துட்டார் அப்படின்ன உடனே நமக்கு தெரிந்தவர், நெருங்கியவர், அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிற ஆட்கள் யாராக இருந்தாலுமே நமக்கு அவங்கள பற்றின ஒரு பிம்பம் டக்குன்னு மனசில் ஒரு சீரீஸ் ஆஃப் அந்த ஃப்ளாஷ்பேக் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓடுறது தவிர்க்க முடியாது. சிலது ரொம்ப நம்மளை தாக்கி அப்படியே உட்கார வச்சிரும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம மரபுன்னு ஒன்று இருக்குது. பொதுவாகவே ஒரு எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு இறந்தவருடைய உடலை சுமந்துட்டு போனாங்கன்னா எல்லாரும் ஏஞ்சி நிற்பாங்க. அது அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் இல்லை, ஒரு சக மனிதன் அந்த ஊர்வலத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கிற ஒரு மரபு நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம். ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதும் பொழுது அதில் அவருடைய பெருமைகளை எழுதணுமா, இல்லை இந்த சிறுமைகளை மட்டும் எழுதணுமா அப்படிங்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா, எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. இப்போ இலக்கியம் அப்படிங்கிறது தன்னுடைய நிகழ்வை, தன் வாழ்வின் அனுபவத்தை அல்லது தன்னுடைய மனசை திறந்து எழுதுறது தான் அப்படின்னா, ஜெயமோகன் எழுதினது அஞ்சலி குறிப்பில் அது ஒரு இலக்கியம்னு வச்சுக்கலாம். வாசக இடைவெளிகளுடன் கூடிய ஒரு சிறிய இலக்கிய படைப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த இறப்பு செய்தியை கேட்குறாரு, அவருடைய மனசில் உடனே இதுதான் வருது, இவ்வளோதான் அந்த நிகழ்வு வந்திருக்கு. அப்போ அதை ஓப்பனாக அவர் எழுதுறாரு. அப்படிங்கும் பொழுது ஒரு எழுத்தாளனா தனக்கு தோணுனதை அதை நம்ம வேறு கலர் கோடிங் கொடுத்து இது ஒரு வன்மத்தை விதைத்து விட்டார், அவரை பற்றி தாழ்வாக எழுதிட்டார் அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஓகே, அவருடைய பிம்பம் அவருக்கு இப்படி தான் பதிவாயிருக்கு, அதை அவர் அப்படியே பதிவு பண்ணுறார். இப்போது அரவிந்தனை பற்றி நல்ல விதமாக கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட பதிவுகளை நான் படிச்சுட்டேன். அப்போது அவரை பற்றி நிறைய செய்திகள் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ அஞ்சலி குறிப்பு இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்டடாக எழுதியிருக்காரு.
அது ஒரு இலக்கியமாக கூட சொல்லலாம். இலக்கியத்தில் நம்ம பல்வேறு வகையான கேரக்டர்ஸை பார்க்குறோம் இல்லையா? அப்படி எடுத்துட்டு இதை கடந்து போகலாம் அப்படிங்கிறது தான் உண்மைதான், என்னுடைய பார்வையாக இருந்தது. உண்மைதான், உண்மைதான். 100க்கு 100 சரி. சரி, உங்களோட முதல் சிறுகதைக்கு நம்ம டக்குன்னு உள்ள போயிடலாம். நீங்க சொல்லுங்க. இந்த வாரம் என்ன சிறுகதையை படிச்சுட்டு வந்திருக்கீங்க? அதை பற்றின அனுபவம், யார் எழுதினாங்க, எதுல வெளியாச்சு? இந்த வார சிறுகதை வந்து வாசக சாலையில் வந்தது. அருணா சிற்றரசு அவர்கள் எழுதிய காலாதீதம் அப்படிங்கிற சிறுகதை. இந்த சிறுகதை வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது காலாதீதம்ங்கிற அந்த தலைப்பு, காலத்தை கடந்து நிற்பது மாதிரியான ஒரு கதை அப்படின்னோடனே கதைக்குள்ள போக ஆரம்பித்தேன். அருமையான சிறுகதை. இப்போ சமீப காலங்களில் வாசித்ததுலேயே ஒரு காதல் கதை. ரொம்ப தன்மையோட, அதற்கான விளக்கங்களோட, அந்த கேரக்டரைசேஷனை பண்ணியிருக்கிற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய வர்ணனைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த சிறுகதையில், காலாதீதம் அந்த சிறுகதையில். கதை என்ன அப்படின்னா, தாரா அப்படிங்கிற ஒரு பெண், எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது ஃபிக்ஸ்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு அடமன் நேச்சரில் ரொம்ப நுண்ணுணர்வுகளுடன் கூடிய தன் காதலன், வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன், யூனுஸ் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் வந்து இவ கூட அவ்வளோ லவ் ஷேர் பண்ணுறான், கேரிங்காக இருக்கான். ஆனால் இவ வந்து கொஞ்சம் அவனை வந்து வம்பிழுக்கிறது. அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அவனுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றின ஒரு சிந்தனை, ரொம்ப ஒரு பறந்து விரிந்த சிந்தனை. நம்மலாம் எப்படி இருந்திருக்கோம், இந்த பிளாக் ஹோல் எப்படி வந்திருக்கும், இதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்திருக்கும், அப்படின்லாம் திங்க் பண்ணி ஒரு நைட்டில் வந்து ஒரு தனியாக இருந்தால் வானத்தை பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மனநிலையில் உள்ள ஒரு நுண்மையான உணர்வு உள்ள ஒரு பையன். ஆனால் அவனுடைய இந்த உணர்வுகளை சீண்டி விட்டு விளையாட்டு பார்த்து அவனை ஒரு மாதிரி காயப்படுத்துறதுன்னு தெரிஞ்சாலும் அந்த காதலை வந்து சொல்லக்கூடிய தாரா. இந்த கதையில் தாரா வந்து கோயிலுக்கு வரா, யூனுஸ் கூடவே வர்றது மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அதை அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற விதம், அம்பாள் சன்னதிக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே வந்து இவளுடைய சோகத்தை கலைக்கிறதுக்காக அந்த யூனுஸ் பேசக்கூடிய டயலாக் வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக நம்மளை வந்து அப்படியே இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே கூட்டு போய் அந்த கேரக்டரைசேஷனோட நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது அனுபவம். அதுக்கப்புறம் அந்த அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு துன்பமான நிகழ்வு, அது தாராவை எப்படி பாதிக்குது, இந்த கதை எப்படி முடியறதுங்கிறத நம்ம வாசகசாலை இணையதளத்தில் போய் படிச்சுக்கலாம். காலாதீதம் அருணா சிற்றரசு எழுதிய சிறுகதையில் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ சமீப காலத்தில் வாசித்ததில் ஒரு அட்டகாசமான காதல் சிறுகதை. படிக்கலாம். அதனுடைய டயலாக்ஸுக்காகவும் விவரணைக்காகவும் அந்த நடைக்காகவுமே மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அருமை, அருமை. மிக்க மகிழ்ச்சி. வாசக சாலையில நிறைய கதைகள் இருந்தது. அதுல இருந்து எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருந்த போது நீங்க ரொம்ப அழகா அது பல்வேறு கதைகளை படித்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்தது மிக மகிழ்ச்சி. இந்த வார இலக்கியம்னா நான் இப்போ பண்ற வேலையை தான் சொல்லணும். சொல்வனம் வேலை. சாதாரணமா சென்னையில இருந்து கார்த்திக் ஒருத்தர் தான் பப்ளிஷ் பண்ணுவாரு. அவர் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால, பொண்ணுக்கு பரீட்சை இந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் இன்னைக்கு கொஞ்சம் இதாயிட்டாரு, பிஸி ஆயிட்டாரு. ஸோ ரொம்ப ஒரு 5 வருடம் கழித்து எனக்கு திரும்ப அந்த பொறுப்பு வந்திருக்கு. ஸோ வேலை எப்படி பண்றதுங்கிறத கத்துண்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பட் சுவாரஸ்யமா இருக்கு. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த இதழில் வருது. நம்ம போன ஸ்டோரி ஜட்ஜ்லயே நம்ம பேசினோம். நம்பி கிருஷ்ணனோட ஆஃபீஸ், சாரி, விமலாதித்த மாமல்லனோட ஆஃபீஸ் பத்தி நம்பி கிருஷ்ணன் எழுதின விமர்சனம் ஒரு நல்ல கட்டுரை. மீண்டும் இன்னைக்குதான் உட்காந்துட்டு அதை ஏதாவது இந்த இது இருக்கா, எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக மீண்டும் படித்தேன். நாஞ்சின் நாடனோட கும்பமுனி கதை வருது. அது தவிர ஜேனஸ் அப்படின்னு சிவா கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர்களுள்ள இருக்கிறவர் எல்லா சிறுகதைகளையும் படிச்சுட்டு ரொம்ப விரிவாக விமர்சனம் தரப்போவர். அவரோட சிறுகதை ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாரும் கத்தி எடுத்துட்டு வாங்க, அவரோட கதையை நம்ம ஆராய்வோங்கிறத சிவா கேட்டால்னா கோச்சிப்பார். பட் அவரோட நல்ல கதை ஒன்று வந்துருக்கு. அது தவிர சோழகர் தொட்டி குறித்து பல்வேறு மக்கள் பேசியிருந்தாலும் இன்னொரு பார்வையை முன்வைக்கிற சு விஜயோட விமர்சனம். 10 சிறுகதைகள். ஸோ ஒன்றும் ஒரு மாதிரின்னு சொல்லலாம். அதாவது 2 மொழிபெயர்ப்பு கதைகள். தெலுங்குலேருந்து வழக்கம் போல ராஜி ரகுநாதன் மொழிபெயர்க்கிறாங்க. மலையாளத்திலேருந்து தீரா மீனா ஒரு நல்ல கதையை மொழிபெயர்த்திருக்காங்க. அது ரெண்டும் ஒரு மாதிரி
கிளிஷேடான கதைகள் தான். ஆனாலும் தெலுங்கு இலக்கியம், மலையாள இலக்கியம் ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கு, தமிழ் இலக்கியத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே ஆங்கிலம் வழியாக, தெலுங்கு நேரடியாக, இவங்க தீரா மீனா மொழிபெயர்த்தது ஆங்கிலம் வழியாக. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோட வந்துட்டு இருக்கு. ராம் பிரசாத் ஒரு அறிவியல் புனைவு எழுதியிருக்கார். வழக்கமான தொடர்கள், அபுல் கலாம் ஆசாத் எழுதும் ஹைகோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் நான் இந்த வாரம் இலக்கியமா நான் வீட்டு பாடம் எதுவுமே நான் வேலை பண்ணல, இந்த வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். உங்களோட ரெண்டாவது, நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்க, நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு வரீங்க. ரெண்டாவது சிறுகதைக்கு போயிடலாம் சிவா. உங்களோட ரெண்டாவது சிறுகதை சொல்லுங்க. இரண்டாவது சிறுகதையா வாசகசாலையில் வந்தது தான் அசீர் அப்படிங்கிற சிறுகதை. இத்ரீஸ் யாக்கூப் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு சிறுகதையை. இந்த சிறுகதை வந்து குரானில் இருக்கிற ஒரு லைன். அதாவது இந்த பூமியில் வந்து அழகான செயலுடையவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் மற்றதெல்லாம் பூமியிலே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகம். அதை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. ஒரு படித்த பட்டதாரி இளைஞன் வந்து அமீரகத்தில் வேலைக்கு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு 3 வருஷம் அந்த ஆஃபீஸில் வேலை பண்ணி அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அவனை நல்லா செதுக்கி தன்னுடைய பதவிக்கே கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, இப்போ அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அண்ட் தென் அவருடைய சம்பளத்தில் பாதி சம்பளம் தான் இந்த பையனுக்கு. ஏற்கனவே இவன் வாங்கிட்டு இருந்தது அதை விட 3ல் 1 பங்கு கம்மி தான். ஸோ அதனால் இவனை பொறுத்த வரைக்கும் அது நல்ல டெவலப்மெண்ட்டு. அதனால் கம்பெனி ஒத்துக்கிறாங்க அவனை அந்த பதவிக்கு. இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க. அவரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகிறார் இவனை. இந்த நம்ம காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து தரம் பிரித்து அனுப்புகிற பிஸ்னஸ் அது. ஸோ அது சம்மந்தமாக இவனுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும், சுற்றிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் சுற்றும் பொழுது அது ஒரு தொழுகை சம்மந்தப்பட்ட நேரம் வருது அவனுக்கு. அவன் வந்து மாத சம்பளக்காரன் தான். ஒரு 80 சொச்சம் திராம் வந்து பேங்க்கில் இருக்குது. கையில் ஒரு 20 திராம் தான் இருக்குது. பள்ளிவாசலில் அந்த தொழுகை நேரம் வந்தோடனே தொழுகைக்கு போகிறான். அந்த தொழுகையை பற்றி விவரணைகள்லாம் நல்லா வந்திருக்கு சிறுகதையில். ஸோ தொழுது முடித்ததுக்கப்புறம் அந்த அங்கே அவங்க போட்டிருந்த அந்த விரிப்பெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கான் ஒரு பையன். அந்த பையனை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னு தோணுது. இவன்ட்டு இருக்கிறது 20 திராம் தான். இருந்தாலும் அவனை கூப்பிட்டு ஒரு 10 திராம் கொடுத்துட்டு வெளியில் வந்து கார் எடுக்கிறான். கார் எடுத்து பார்த்தா அங்கே 2 சூடான் நாட்டுக்காரர்கள் நிற்கிறார்கள். ஒரு சூடான் நாட்டுக்காரங்க தெரியும், அந்த ஆப்பிரிக்கன் மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை அவங்க ஒரு இடத்த சொல்லி நாங்கள் அங்கே போகிறோம், எங்களை அந்த இடத்துக்கிட்ட இறக்கி விட முடியுமான்னு. இல்லை, நான் அந்த வேலை போகிறேன், நான் உங்களை பாதியில் இறக்கி விடுறேன் வேணா அப்படின்றான். இப்போ காருக்குள்ளே ஏறி உட்காந்து வராங்க, கேஷுவலாக பேசுகிறாங்க. யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, பசிக்குது எங்களுக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. இவனே வந்து அந்த மிச்சம் இருக்கிற 10 திராமு அதை வச்சு ஏதாவது போகிற வழியில் பிரியாணி சாப்பிட்டு போகலாம் தான் பிளான் பண்ணி வரான் தொழுகையை முடிச்சுட்டு. இப்போ இவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே சரி, எப்படியும் பேங்கில் ஒரு 80+ திராம் இருக்குது, அந்த டெபிட் கார்டை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு, இவன் வழக்கமாக சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க 3 பேருக்கும். பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இவன் மனசில் இவனுக்கு கால்குலேட்டர் ஓடிட்டே இருக்குது, இதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு. ஸோ 3 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பசியில் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து நடுப்புற வந்து அந்த சர்வர் வந்து வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது அசீர் அப்படின்னு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அசீர்னா அரபி மொழியில் வந்து ஜூஸ். ஸோ இவனுக்கு அதை கேட்டோன்னா இன்னும் ஷாக் ஆகிடுது. ஏற்கனவே 3 பிரியாணி ப்ளஸ் ஜூஸ்னால் இன்னும் பைசா ஜாஸ்தியான, தன்ட்ட பைசா இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணிடுறான், இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணால் குடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் அவங்கள குடிக்காதுன்னு தடுக்கலை. ஸோ அசீர் ஆர்டர் பண்ணி அவங்க குடிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு காரில் அவங்கள கூப்பிட்டு போய் அந்த சொன்ன இடத்துல இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டுட்டு இவன் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த ஒரு மிஷின் இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இவனுக்கு பசி பயங்கரமாக இருக்குது. இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லை, கொஞ்சம் இருக்கிற அந்த 10 திராம் ஏதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மலையாளியோட ஹோட்டலை சூஸ் பண்ணி அங்கே நிறுத்தி, கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற ஹோட்டலில் இவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். இவனுக்கு சாப்பிடும்போதே ஆர்வம் வருது, ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுறான். எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில. சரி, கார்டில் இருக்கிற மிச்சத்தையும் கையில் இருக்கிற காசையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ண வரும்பொழுது அந்த முதலாளி சொல்கிறாரு, இல்லை உனக்கு பில்லை ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு, அங்கேருந்து ஒரு அரபி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு இட்ஸ் அ ஃபீல் குட் ஸ்டோரி. நம்ம இதில் சொன்னது தான், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வருமோட அடுத்தது வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணால் நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு கதை, ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி. ரொம்ப நல்லா டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாரு, ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். இந்த கதையில் எனக்கு கனெக்டிங் டாட் என்ன அப்படின்னா, நார்மலி வந்து நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிடுவோம், டிப்ஸ் கொடுப்போம். அப்போது ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னார்,
டிப்ஸ் கொடுக்கறது வந்து இந்த சப்ளையர் நமக்கு ஆர்டர் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த டேபிள் க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு எப்போதும் டிப்ஸ் கொடுத்துட்டு வருவார். ஸோ அதை பார்த்ததுலேருந்து நான் அது வந்து என்னுடைய ஒரு பழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா அவங்கள யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக டிப்ஸ் போகாது. ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் ஷேர் த டிப் அட் த எண்ட் ஆஃப் த டே. பட் ஆனால் அவங்கள நம்ம மதித்து கொடுக்குற அந்த இது இருக்கு இல்லையா, தே வில் ஃபீல் குட் ஃபார் தட் மூமெண்ட். அந்த மாதிரியான அந்த நம்மளோட பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் கொடுக்கறது இந்த இடத்துல இந்த கதையில் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது. அவன் அந்த தொழுகை முடிச்சுட்டு வர அந்த சீன், அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இத்ரிஸ் யாகூபுடைய அசீர் சிறுகதை அருமையாக இருக்குது. வாசகசாலையில் கண்டிப்பாக படிக்கலாம். வெகு அருமை, வெகு அருமை. 2 அருமையான சிறுகதைகளை கதையோட சுவாரஸ்யத்துக்கு எந்த விதமான பங்கும் விளைவிக்காம ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. நம்ம இதுக்குள்ள போயிடலாம், கழகத்துக்குள்ள போயிடலாம். இது லிட்ஃபெஸ்ட் தாம்பலா. லிட்ஃபெஸ்ட் குறித்து எனக்கு 2-3 சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் லிட்ஃபெஸ்ட் போயிட்டு வந்தோடனே நம்ம அதை வந்து ஒன்று பண்ணலாம், வீடியோ குயிக்காக பண்ணிடலாம் மிட் ஆஃப் த வீக் அப்படின்னீங்க. பட் பை த டைம் வந்து பண்ணலாமா பாலா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக் ஜட்ஜில் வந்து தினேஷோட ஒரு 360 டிகிரியும் தாண்டி எல்லா பக்கத்துலேருந்து கவர் பண்ணி எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டீங்க. இட் வாஸ் வெரி நைஸ் வீடியோ. டாக் ஜட்ஜில் ஃபுல் வீடியோ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதையும் மீறி சில கொஷின்ஸ் எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து இப்போ ஒன்று வந்து இந்த 4 கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த அமேசான், ஸ்னோஃப்ளேக் இந்த மாதிரியான பெரிய பெரிய கார்பரேட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்பொழுது தே ஹாவ் த கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ். ஒரே நேரத்தில் 4 ஈவெண்ட் நடக்கும். யூ கேன் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட் அந்த ஒரு 2 hours டைம் ஸ்லாட்டில் அப்படின்னு. அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த இப்போ ஒரு கானா சுப்பிரமணியம் அல்லது அசோகமித்திரன், புதுமை பித்தன், இவங்களுடைய பேரில் இந்த 4 பேர் மட்டும் பிரபலப்படுத்த சுந்தர ராமசாமி அவர்கள், இந்த 4 பேரை மட்டும் இது வச்சுருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 2 days ஈவெண்ட்டு. பேசுகிறதுக்கு நிறைய இருக்கக்கூடிய இடம், நிறைய தமிழ் ஆளுமைகள். இந்த வரிசையில் இந்த 4 பேர் மட்டும் அவங்க சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா, என்ன அது குறித்து நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேள்வியை என்கிட்ட இன்னொருத்தரும் முன்வைத்தாரு. சென்னையில இருக்கிறவர். அவர் கேட்டிருந்தாரு, இது என்னது, இது என்ன அரங்குனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க வந்துட்டு என்ன மெயின் ஐடியானா, நம்ம ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு எழுத்தாளரோட நினைவா நம்ம வச்சிருக்கலாம். பட் அது வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்பனா ரொம்ப தெளிவா எப்படின்னா, துவக்கம் ஒரு 2 மணி நேரம் கிக் ஆஃப், கீனோட் ஸ்பீக்கர்ஸ், அந்த கிக் ஆஃப் ஆரம்பம் துவக்கம் வந்துட்டு புதுமை பித்தன் அரங்கு அப்படின்னு பேர் வைத்திருந்தார்கள். அப்புறம் அந்த புதுமை பித்தன் அரங்கை கலைத்து விட்டு அதை வந்து அழகா பிரிச்சு ஒரு அரங்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, அது வந்துட்டு சுந்தர ராமசாமி அரங்கு அப்படின்னு வைத்தார்கள். அப்புறம் 3வது மாடியில பெரிய அரங்கு, அதை வந்துட்டு கானாசு அரங்கு அப்படின்னு பேர் வைத்தார்கள். ஸோ ஒரே டைம்ல 2 செஷன் நடக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு அந்த அந்தந்த அரங்குக்கான பேர், அங்க இருக்கிற ரூமோட நேம் வேற பேரு. ஒரு வெஸ்டர்ன் ஒரு டாக்டரோட பேரா இருந்திருக்கலாம், ஒரு அகாடமிஷியனோட பேரா இருந்திருக்கலாம். இப்ப ஆனா அங்க போகும்போதே எல்லாரும் நீங்க எங்க போறீங்க, கானாசு அரங்கு போறீங்களா, சுந்தர ராமசாமி அரங்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறமா முடிவுரை, க்ளோசிங் கீ நோட்டு, அது வந்துட்டு இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த அரங்குக்கான பேர் வந்துட்டு அசோகமித்திரன் அரங்கு. ஸோ இதுதான் அவங்க தேர்ந்தெடுத்தது. நல்ல தேர்வா இருந்தது. ஏன்னா இவங்கள 4 பேர்கள்ல பெரிய அளவுல இவர்கள் விருதுகளோ கௌரவங்களோ எதுவுமே அவர்களோட வாழ்நாள்ல பெறாதவர்கள். அதாவது விளக்கு, இயல் போன்ற அயல் நாட்டில் கொடுக்கப்படும் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் யாருக்குமே நான் அறிந்த வரையில் தேசிய அளவுல எந்த விதமான ரெகக்னிஷனோ ஒரு இந்த இதுவோ கிடைச்சதில்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு உலகளாவிய தரத்துல உலகளாவிய அளவுல அதை கொண்டு போனதுங்கிறது மிக மகிழ்ச்சியா இருந்தது. நல்லா இருந்தது போல. ஏன்னா அந்த அரங்கு பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா அதை பற்றின வீடியோக்களும் வருமானு பார்த்தேன். இது வரைக்கும் வீடியோக்கள் வந்த மாதிரி தெரியல எனக்கு அந்த நிகழ்வை பற்றி.
ஏன்னா நிறையா நம்ம தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த 4 பேர் குறித்து நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு பரவலாக அறிமுகம் வந்து வெளி உலகத்துக்கு அதுவும் சேர்த்து கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இங்கே இருக்கிற அமெரிக்க பத்திரிகைகள்லையுமே இந்த செய்திகள் வந்ததாக ஜெயமோகன் அவர்கள் அவருடைய தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார். இப்போ அந்த இது நம்ம வந்து ஒரு வெகுஜனத்துக்கு இருக்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? பொதுவாக திரைப்படங்கள்னு இருந்தால் நமக்கு அந்த ஒரு திரைப்படங்களுக்கு இருக்கிற மோகம் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற மோகம்ங்கிற மாதிரி நம்ம அக்ராஸ் வேர்ல்ட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த விளையாட்டு இல்லைன்னா இன்னொரு விளையாட்டு ஒரு நாட்டிலையும். ஆனால் திரைப்படங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய வீடியோ வெளியில் வந்ததுன்னு சொல்லி அதுக்கு எக்கச்சக்கமான கண்டனங்கள் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் போய் நீங்கள் தேட்டரில் வந்தால் அதை பார்த்து அந்த நஷ்டத்தை அவருக்கு காம்பன்சேட் பண்ணணுங்கிற அளவெல்லாம் சில பேர் பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம இலக்கியங்களில் பொதுவாக இப்போ எழுத்தாளர்களுடைய இதெல்லாம் வந்து இந்த மின்னணு நூலில், அதாவது புக்ஸாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பைரசிங்கிறது வந்து இந்த பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறாங்க. அது படிக்கிறாங்க. அந்த படிக்கிறது வந்து எந்த வகையில் உதவுது, அல்லது படித்ததற்கு பிறகு அந்த எழுத்தாளருக்கு உரிய ராயல்ட்டி கிடைக்க போகிறதில்ல, ஏன்னா பிடிஎஃப் ஷேர் பண்ணுறதுனால அப்படிங்கிற பல சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இது குறித்து இது வந்து நிறைய இடத்துல பேசுகிற ஒரு விஷயந்தான். ஆனாலும் திருப்பியும் எப்போ வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரியான நஷ்டம் வந்துருச்சுன்னா, ரசிகர்களும் அவர் நலம் விரும்பிகளும் ஆகிய நீங்கள் தியேட்டரில் சென்று அந்த படத்தை பார்த்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு பொதுவெளியில் அப்படின்னா, அதை வந்து இந்த பிடிஎஃப் பரவல் அப்படிங்கிற பைரசியோட எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலாம்பதா? இது எனக்கு எழுந்த ரொம்ப ஒரு ஆழமான முக்கியமான கேள்வி. இதை குறித்து நான் இன்னும் முழுமையா அலசல இல்லை ஆராயல. பட் முதல் விஷயமா பார்க்கறதுங்கிறது பெரும்பாலான சிற்றிலக்கியவாதிகள் அல்லது இந்த மாற்று இலக்கிய பரப்புல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எழுத்தும் அவங்களோட படைப்பும் அவங்களோட சிந்தனைகளும் பரவலா சென்றடைந்தாலே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அதாவது ஜெயமோகன் தன்னுடைய எல்லா நாவல்களையும் இப்ப சமீபத்துல காவியம் உட்பட அது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500,000 பக்கம் இருக்கிற ஒரு பெரிய நாவல். அந்த ஒரு கன்ஃபியூசிங் நாவல் கூட, பிகாஸ் நிறைய கதாபாத்திரங்கள், அந்த நிறைய காலகட்டங்கள், அந்த மாதிரி ஒரு நாவல். அது தவிர வெண்முரசு கேட்கவே வேண்டாம். எல்லாமே அவரோட தளத்துல அவர் வெளியிட்டுறார். அப்போ அதோட குறிக்கோள் வந்துட்டு அதே மாதிரிதான் சாருவா இருக்கட்டும், எஸ் ராமகிருஷ்ணனா இருக்கட்டும். எஸ் ராமகிருஷ்ணன் நாவல் வெளியிடுறது இல்லை, ஆனாலும் அவரோட சிறுகதைகள்லாம் வெளியிடுறார். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னோடிகள்னு சொல்லப்படுற இவர்கள். அது தவிர இப்போ நீங்க சொன்ன மாதிரி நல்ல கதைகள் கொடுக்கிற வாசகசாலையா இருக்கட்டும், சொல்வனமா இருக்கட்டும், முன்னாடி தமிழினி, கனலின்னு ஒரு பெரிய நெடும் பட்டியல் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஓரளவு இலவசமா தான் தராங்க. மெட்ராஸ் பேப்பர் மாதிரி வெகு சில இடைநிலை இதழ்கள், அரசியல் இதழ்கள் மட்டும்தான் சந்தா கேட்குது, விகடன் உட்பட. அவர்களும் விளம்பரத்தை நம்பி இருக்காங்க. ஸோ இது ஒரு பார்வை. அவர்கள் எல்லாருமே இலவசமா தர நினைக்கிறாங்கிறது ஒரு அண்டர்லைன் கரண்ட்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது, அப்படியாவது படிக்கிறாங்களா இல்லைங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு. பிகாஸ் எனக்கு வர்றவங்க எல்லாம் எப்படி அனுப்புவாங்கன்னா, பாலாடி நிறைய படிப்பியே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 PDF அனுப்புவாங்க. நீ படிச்சியா அப்படின்னா, இல்ல நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன், யாரெல்லாம் படிப்பாங்களோ அப்படின்ட்டுருவாங்க. ஸோ டேய் படிடா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஸோ பிடிஎஃப் அனுப்புறாங்க, ஆனா படிக்கிறது இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு. அப்படி கூட படிக்க மாட்டேங்கிறாங்க பிடிஎஃபா கொடுத்தா. இப்ப ஜனநாயகனா பல பேர்கிட்ட அதுக்காகவே டெலிகிராம் லாகின் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சா தேவையில்லையேங்கிறது தான் ரெண்டாவது அங்கலாய்ப்பு. முதல் இது வந்து எழுத்தாளர்களே ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அவர்களே ஓரளவு இதை டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, யாருமே படிக்கிறது இல்லைங்கிறது தான் இன்னும் கூட இதா இருக்கு, நிதர்சனமா இருக்கு. மூணாவது, இந்த பிடிஎஃப் எல்லாம் நம்மளோட ஏஐ நோட்புக் எல்லாம் போன்ற தகவல்ல கொடுத்து நாவலோட சாராம்சத்தை உள்வாங்கிட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயமாவும் இருக்குங்கிறது தான் என்னோட இன்றைய கவலை. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, இது காப்பிரைட் ப்ரொடெக்டட் கண்டென்ட், இதை நான் வந்து உனக்கு அப்படியே தர முடியாதுன்னு சொல்லுது. லிட்ஃபஸ்ட் பற்றி நீங்கள் நிறையா ஷேர் பண்ணீங்க ஆல்ரெடி, அதுதான் ஒரு பேசு பொருளாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால
இந்த 4 அரங்குகள் இருந்தது இல்லையா? கானாசு, புதுமை பித்தன், சுந்தரராமசாமி, அசோகமித்திரன், இந்த 4 அரங்குகள் இருந்தது. அடுத்தது லண்டனில் என்ன மாதிரியான அரங்குகள் இருக்க போகுது அப்படின்னு அடுத்த வருடத்துக்கு தெரியல. ஆனால் இலக்கிய ஆளுமை அப்படின்னு உடனே உங்களுக்கு சில பேருடைய பெயர்கள் நினைவு வரும். இப்போ இவர் பேரை சேர்த்துருக்கணும், இப்போ ஒரு அரங்கில் இவரை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது, இவருடைய படைப்புகளை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளின் பெயர்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படிங்கிறதா இந்த வார கேள்வி. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம ஸ்டோரி ஜட்ஜ் இந்த வார இலக்கியத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது சிவா. நன்றி, வணக்கம்.